நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு இலவச சலுகை பற்றி சற்று முன் வெளியான 2 முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள், முதியவர்கள், வயதானவர்கள் என்ன வகையான இலவச சலுகைகளை பெற முடியும், அது சார்ந்த அறிவிப்புகள், உத்தரவுகள் இதன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, அல்லது தற்போது குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் இலவச சலுகைகள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா, அதேபோல் இந்த சலுகைகள் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிவி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்கள், முதியவர்கள், மூத்த குடிமக்கள், வயதானவர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வயதின் அடிப்படையில் முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு சலுகைகளும் இலவச சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த சலுகைகள் பெறுவதற்கான வழிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள், நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் டவுன் பஸ்ஸில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு மற்றும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தேர்தல் நாளன்று, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று ஆதார் அட்டை, வாக்காளர் தகவல் சீட்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து டவுன் பஸ்ஸில் கட்டணமின்றி பயணம் செய்து தங்களின் வாக்கை செலுத்தலாம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 23ஆம் தேதி நகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் கட்டணமின்றி பயணிக்கலாம். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி கோட்ட நிர்வாக இயக்குனர் எஸ். நடராஜன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, சட்டப்பேரவை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலின் போது வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிப்பதற்காக தேர்தல் நாளன்று 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், பார்வை குறைபாடு மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் சாதாரண நகர பேருந்துகளில் இலவசமாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களிலும் இது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முழுவதும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும். அதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் அது சார்ந்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடக்கூடும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பவரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் அது சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.